வெல்கம் டு கிச்சன் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? சிந்தாமணி சிக்கன் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன், சூடாகட்டும். தேவையான அளவு ஆயில் ஊற்றுறேன், வெங்காயம் போடுறேன். ஃபர்ஸ்ட் வெங்காயம் வச்சுக்கலாம், எல்லாம் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம வரமிளகா போடுறோம். இவ்வளோ காஷ்மீரி மிளகா பகுதி போடுறேன், பகுதி மிளகா இந்த மிளகா போடுறேன். போடலாம், இது கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். மிளகா போட்டேன், வதக்கி நல்லா. மஞ்சத்தூள் போடுறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ஆட் பண்ணுறேன். இந்த கறியை இது போட்டுக்கலாம். ஒரு கிலோ கறிக்கு அளவாக போட்டிருக்கிறேன், வேகட்டும். மிளகா எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். காஷ்மீரி மிளகா போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் காரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காஷ்மீரி மிளகா பகுதியும் பகுதி மிளகா கார மிளகாவும் போட்டுக்கலாம். இது 2 மிளகாவும் நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு அளவான தண்ணி வச்சுக்கலாம், வேகட்டும். அளவான தண்ணி ஊற்றிருக்கிறேன், மூடி வைக்கிறேன், வேகட்டு கொஞ்ச நேரம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தண்ணியெல்லாம் இஞ்சிடும் நல்லா. அதுக்குள்ள வந்து கொஞ்சம் நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கண்டிப்பாக நீங்கள் போடணும். போட்டால் தான் இந்த கறிக்கு டேஸ்ட் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கொஞ்சமாவது போடணும், அப்படி அரைக்க முடியாது. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணியாவது போடுங்க, அப்போ தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மறக்காமல் இது போடுங்க. இன்னும் மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை இந்த 3 கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் கண்டிப்பாக போடணும். இதெல்லாம் போட்டால் தான் நம்ம சாப்பிட்றதே கறி டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். டேஸ்ட் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. வெறும் வெங்காயமும் வரமிளகாவும் மட்டும் போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. அதுக்கு டேஸ்ட் வரணும்னா நீங்கள் இதெல்லாம் போடணும். கொஞ்சம் வேகட்டும், தண்ணி ஃபுல்லாக இஞ்சி கிடைக்கட்டும். கோழிக்கறி தண்ணி சீக்கிரம் இருந்துச்சாது, அதனால வந்து அப்பப்போ எடுத்து கலரிட்டு மூடி போடாதீங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி எடுத்துருங்க, அப்போ அந்த தண்ணி வந்து சீக்கிரம் இஞ்சி கிடைக்கும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தண்ணி இஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இஞ்சி இறக்கிடலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீஸ் போடலாமா? சீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாமா? சேஸ்வான் சட்னி ஊற்றுறேன் கொஞ்சம், அவ்வளோதான். கொஞ்சமாக ஊற்றுறீங்கன்னா போதும், காரம் இருக்கும். குழந்தைங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. காரத்தை அளவாக கம்மியாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெரியவங்களுக்காக வேண்டி காரம் ஜாஸ்தி போடக்கூடாது. சாட் மசாலா கொஞ்சம் போடுறேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் மறக்காமல் தேங்காய் கடைசியில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும்.
இந்த தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றுறேன். சும்மா நீங்கள் ஜாஸ்தி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, கம்மியாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி. இப்போ உப்பு இருக்கான்னு பார்க்கலாமா? டேஸ்ட் பார்க்கலாம், உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட மறக்காமல் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.